இன்னைக்கு என்னை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய தாத்தாவோட அப்பாவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஸோ தலைமுறை தலைமுறையாக இயேசுவை தெய்வமாக கொண்ட ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். சரியாக ஆலயத்துக்கு போகணும், காலையில் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், இப்படி எல்லாவற்றையும் சரியாக ஆலயம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு வளர்க்கப்பட்ட ஒரு டிசிப்ளின்டு ஃபேமிலிக்குள்ளே தான் நான் வளர்ந்து எழுந்து வந்தேன். ஆனால் எல்லா குடும்பங்களிலும் ஒவ்வொரு சவால்களை நிச்சயம் சந்திக்கணும். நம்ம குடும்பத்தில் அது எதிர்த்த குடும்பத்தை பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது, அப்படி தானே? ஆமாம், வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வீடு ஒரு மாதிரி, ஒரு வீட்டில் ஒரு சவால்கள் இருக்கும். ஒரு வீட்டில் நல்ல கணவர் இருப்பார்னா அவங்க வேற யாராவது ஒருத்தர் மாதிரி இருப்பாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு கிடைச்ச எங்களுடைய ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ 2 பேருடைய பின்னணியும் வித்தியாசமான பின்னணிகள். ஸோ 2 வித்தியாசமான பின்னணியிலிருந்து அவங்க இணைந்ததுனால அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருந்தது. அந்த சவால்கள் காலத்தில் தான் நானும் என் தங்கச்சியும் பிறந்தோம். எனக்கு ஒரு தங்கச்சி. ஸோ அப்படியே குடும்பம் நகர்த்தப்பட்டாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரையும் நான் பிரச்சனைகளை ஒரு பக்கம் என் மனதில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரதில் ஞாபகம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நிறைய சர்ச்சில் இருந்ததை, நிறைய ஊழியம் செஞ்சதை, நிறைய சண்டே கிளாஸில் நடந்துக்கிட்டதை, இதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போவுமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எந்த சூழலும் என்னோடய அம்மா வந்து 5 மணிக்கு 5:30 மணிக்கு எங்களை எழுப்புவாங்க. 5:30 காலையில் எழுப்புவாங்க. எழும்பி எங்கள் 2 பேர் என்னையும் என் தங்கச்சியும் உட்கார சொல்லிவிட்டு, அவங்க 7 மணிக்கு அவங்க ஸ்கூல் கிளம்பணும். 7 மணிக்கு அவங்க பஸ் ஏறினா தான் அவங்க போய் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க, சேர முடியும். அப்போ அதனால் அவங்க 5 மணிலேருந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களை எழுப்புவாங்க. நாங்கள் சத்தமாக பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா டீச்சர், அதனால் இந்த சத்தமாக சொல்கிறதுல ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் எப்போவுமே பாடினா முணுமுணுன்னு பாடக்கூடாது. எங்களுக்கு இருந்த பாரம்பரிய திருச்சபை நாங்கள் சார்ந்தவர்கள். ஸோ அதனால் அந்த புக்கில் இருக்க பாட்டு தான் நாங்கள் பாடுவோம். அப்போ அந்த பாட்டையே திறந்து வச்சுட்டு சத்தமாக பாடணும், சத்தமாக பைபிள் படிச்சுட்டு எங்களுக்கு என்ன ஜெபிக்க வருதோ அப்படி ஒரு சத்தமான ஒரு ஜபத்தை செஞ்சுட்டு அடுத்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்தது. போராட்டங்கள் இருந்தாலும் இது கண்டினியூஸாக எத்தனை போராட்டம் இருந்தாலும் என் அம்மா ஒரு சண்டே கூட சர்ச் போகாமல் இருந்தது இல்லை, எங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருந்ததே இல்லை எந்த சூழல்லையும். நேற்று நைட் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட காலையில் என்னோடய அம்மா எழுந்து சுறுசுறுப்பாக சபை கிளம்புவாங்க. எங்களையும் அப்படி தான் கிளப்பி கொண்டு வருவாங்க. எது நடந்தாலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு டிசிப்ளின் வேல்யூஸை என்னுடைய குடும்பம் எனக்கு செட் பண்ணி கொடுத்துச்சு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எது நடந்தாலும் அப்பாவுக்கு பின்பாக நடக்க வேண்டும். அது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இப்படி தகப்பனார் எங்களை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய தாக்குதல். சின்ன சின்ன தாக்குதலுக்குள்ளே நாம் கடந்து வந்தாலும் இந்த பெரிய தாக்குதலை என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னா நாங்கள் 3 பேரும் பெண்கள் எப்படி இருப்போம், எப்படி வாழுவோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கு திருமண காரியங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு ஒரு ஃப்யூச்சர் கிடைக்குமா, நம்மெல்லாம் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை. ஏன்னா மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு இப்படி அப்பா இல்லையே, நம்ம அப்பா இப்படி நடந்துக்கலையே, நம்ம அப்பா இந்த மாதிரி முக்கியமான சமயங்கள் நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த சமயத்தில் தான் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமாக வந்தார். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நெருக்கங்கள் வருதோ அப்போ தேவனிடத்தில் நெருக்கமாய் நம்ம போக முடியும். அல்லேலூயா, அந்த பிரச்சனையை கை காண்பிச்சு நம்ம தேவன் விட்டு தூரமும் போகலாம், அதே பிரச்சனையை கை காண்பிச்சு தேவனிடத்திலும் வரலாம். அல்லேலூயா, 2 விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம். நான் சமீபத்தில் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், ஒரு குடிகார தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மூத்த பிள்ளை வந்து என் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அப்பா என்னை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு அந்த பையனும் குடிச்சிட்டு, அந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு, அந்த பையனும் அவங்க அப்பாவை போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஏன்ப்பா இப்படி இருக்கேன் தம்பி, எங்கள் அப்பா மோசம், எங்கள் அப்பா என்னை அடித்தாரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா. ஆனால் 2வது பையன், அப்பா குடித்தாரு, நம்ம குடிக்கக்கூடாது, நம்ம அம்மாவை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும், நம்ம தான் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு படித்து நல்ல நிலைமைக்கு வரான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான்.
2 பேர் வீட்லேயும் வறுமை, 2 பேருடைய அப்பாவும் சரியில்லை, 2 பேருடைய அப்பாவும் அடிக்கிறாரு, 2 பேருடைய அப்பாவும் அவமானப்படுத்துறாரு. இது எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட ஒரு பிள்ளை அதை தன்னுடைய வாழ்க்கையின் படிக்கல்லாய் மாற்றிக்கொண்டது, மறு பிள்ளை அதை என்ன பண்ணுச்சு, தன் வாழ்க்கைக்கு பாதகமாக மாற்றிக்கொண்டது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் டிசைனாக வரும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், கரெக்டாக இல்லைங்களா? பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால கண்டிப்பாக இருக்குது. 2வது பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசாசினால் இருக்குது. 3வது பிரச்சனைகள் போராட்டங்கள் நாம் எடுக்கிற தவறான முடிவுகள்னால் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்களுக்கு நடுவிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் உதவி செய்தார். ஆமென். அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்போ ஆண்டு ரொம்ப இருக்க என்னை பிடித்து கொண்டார் நான் நினைக்கிறேன். இதே சென்னை பட்டணத்தில் தான் நான் வேலை செய்கிறதுக்கு, இங்கே தான் நான் படித்தேன், சென்னையில் தான் நான் படித்தேன். 4 வருஷம் என்னுடைய பாராமெடிக்கல் கோர்ஸ் படித்து முடித்து வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல தான் கர்த்தருடைய சந்திப்பு எனக்கு நடந்தது. அல்லேலூயா. தேவன் என்னை சந்தித்தார். நான் முகமுகமாக கர்த்தரை பார்த்ததில்லை, அப்படி நான் என்னை ஆண்டு சந்திக்கலை. ஆனால் அவருடைய குரலை கேட்டேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஆண்டவரோடு நடப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்னை சந்தித்து அந்த நாள் துவங்கி என்னை ஒரு சின்ன ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பில் வச்சு உருவாக்க ஆரம்பித்தார். அந்த ஃபெல்லோஷிப்பில் தான் நான் கர்த்தரை அதிகமாக தேட ஆரம்பித்தேன். அப்படியே நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அப்படியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம், ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அப்படி தான் நான் அந்த 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 ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது வேலைக்காக இப்படி நான் நின்று, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில் நின்று இப்படி பார்க்குறேன். ஏன்னா நான் படித்த காலேஜ் நான் படித்த யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. அது ஒரு ரொம்ப ரெப்யூட்டட், ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். ஆனால் நான் வேலை செய்கிறதுக்கு வந்த ஹாஸ்பிட்டல், அதாவது எங்கள் காலேஜுக்குள்ளே போகணுன்னா ரோட்லேருந்து பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகணும், நடந்து போகணுன்னா ரொம்ப தூரம் ஆகும். ஸோ அப்படி ஒரு பெரிய கேம்பஸில் படிச்சுட்டு இதான் நீ வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்னா, ரோட்டுக்கு மேலே இருக்க ஹாஸ்பிட்டல். என்னடா இது ரோட்டுக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா? ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் வெரி சிம்பிள். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் 2 வருஷம் வேலை செய்யணும், 2வது வருஷம் ஃபாரின் கிளம்பி போயிடணும். இந்த இமேஜினேஷனோட, இந்த மென்டாலிட்டியோட, இந்த மனசோட தான் நான் உள்ளே போனேன். ஆனால் இயேசு என்னை வெளியே கொண்டு வரும்போது ஒரு ஊழியக்காரி ஆக்கிட்டார். அல்லேலூயா. அதிலிருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து நான் வெளியே வரும்போது நான் எப்படி வந்தேன்னா, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நான் ஊழியம் செய்வதற்காக நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தேன். இப்போ இந்த சாட்சிகள் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பன் எங்களை விட்டுட்டு போகும் பொழுது சும்மா நான் சொல்லிட்டேன், எங்கள் அப்பா போயிட்டாரு, அது எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதன் பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பயமாக இருக்கும். என்ன தான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு ஆம்பளை ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னும் போது அந்த வீட்டிற்கு மேலே எல்லாரும் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, ஆளுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, எல்லார் வீட்டு பிள்ளை மாதிரி நம்மளை நினைப்பாங்க. ஸோ எல்லாருடைய பங்களிப்பும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். அந்த மாதிரி சூழல்கள் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கிருபையாய் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பிடித்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், எந்த போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது முடிவு அல்ல. ஏன்னா அந்த போராட்டம் இன்றைக்கும் நான் ஒரு நாள் என் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், டாடி இருந்து இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிறத, ஏன்னா வானாதி எங்கள் அப்பா நல்லா பாடுவாங்க, எங்கள் அப்பா கிட்டார் வாசிச்சுட்டே பாடி நான் பார்த்துருக்குறேன். ஸோ என் நினைவில் இருக்கும்போது என் அப்பா கிட்டார் வாசித்து நல்லா பாடுவாங்க. என்னோடய அப்பாவுக்கு நல்ல பாடுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்துருந்தார். ஸோ நான் யோசித்தேன், வானாதி வானங்கள்லாம் எல்லாரும் பாடுறத ஒருவேளை அப்பா பார்த்துருந்தா நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க நம்ம பிள்ளை அப்படின்னு நினச்சி நான் அம்மா கிட்டே பேசிட்டு இருந்தேன். இப்படி நல்லா இருந்திருக்கோம்லப்பா அம்மா இருந்திருந்தா. அப்பா என் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ யோசிச்சு பாரு, ஒரு வேளை டேடி இருந்தால் நீ ஊழியக்காரியாக இருக்க மாட்டேன், ஏதாவது வெளிநாட்டில் வேலை தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னாங்க. உண்மையா? அது ஒரு வேளை என்னோடய அப்பா அப்படி எங்களை விட்டுட்டு போகலைன்னா என்னை கர்த்தருக்கு நெருக்கமாக நான் போயிருப்பேனா, இல்லை கர்த்தருடைய ஊழியத்தை நான் செஞ்சுருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் எப்படி ஒரு பாதகமான சூழலை பிசாசு செய்தாலும் அதிலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் எப்படி கொண்டு இன்னைக்கு என்னை ஊழியக்காரியாய் நிறுத்தினது. அல்லேலூயா. ஆமாம். நான் பெற்ற ஆசீர்வாதத்திலே நான் பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறது கர்த்தர் என்னை ஊழியக்காரி ஆக்கினது தான். அல்லேலூயா. ஆமீன். எதையுமே அவருக்காக பணி செய்ய, அவருக்காகவே வாழ இந்த வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தினது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும் அந்த தாக்குதலிருந்து நீங்கள் எப்படி அதை பார்த்து வெளியே வரீங்கன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் சொல்லுவேன்,
அதனால தான் நான் வாலிப பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன், மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம கூட பறக்கிற அண்ணன் தம்பியை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. முடியுமா? உங்கள் கண்ணில் இருக்க கலரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. உங்கள் முடி இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இந்த கலர் தான் இருக்கணும், அந்த சாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தரல. ஆனால் உங்கள் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், உங்களுடைய வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவைகள்னு சில விஷயங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். அதில் முக்கியமான விஷயமே ஒரு வாழ்க்கை துணை தான். அதனால் அந்த இடத்துல நீங்கள் சின்ன தப்பு செஞ்சால் கூட அது உங்களை மட்டும் இல்லை, அது உங்கள் தலைமுறையும் பாதிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால தான் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், தேவ சித்தத்துக்காக காத்திருந்து திருமணம் செய்யணும். ஆமென். இயேசுவை அந்த பொண்ணுக்கு தெரியல, இயேசுவை அந்த பையனுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கும் அந்த பையனை எனக்கு தெரியாது ஒன்றுன்னு சொல்லணும். உனக்கு இயேசுவை தெரியுமா? தெரியாது. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்திக்கிறேன், நான் சர்ச்சுக்கு கொண்டு வந்துக்கிறேன், அதெல்லாம் முடியாது. அதுக்கு வாய்ப்பே. அப்படி சொன்ன நிறைய பேர் என்ன ஆனாங்க நமக்கு தெரியும். அப்படி ஒரு வேளை வந்தாலும் அது முழுமையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால முடிவுகள் எடுக்கும்போது இது வெறும் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்கிறது கிடையாது, பெரியவங்களுக்கும் நான் சொல்கிறேன். பெரியவர்களும் நல்லா புரிந்துக்கோங்க, தேவ சித்தத்தின்படி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்துருங்க. அது ஒரு டிலே மாதிரி தெரிஞ்சால் கூட, என்னுடைய கணவருடைய ரொம்ப லேட்டாக தான் என்னுடைய ஹஸ்பண்ட் மேரேஜ், அவரோட வயசு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பொறுமையோடு காத்திருந்து தான் அவர் எதையுமே செய்வார். ஆனால் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அப்படி அழகாக வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஸோ எனக்கு என்னுடைய தகப்பன் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சில அன்பு, அவர் என்னை கேர் பண்ண வேண்டிய சில இடத்துல அவர் கேர் பண்ணாமல் இருந்ததெல்லாம் என் மனசு சின்ன வயசுலேருந்து ஒரு காயம் மாதிரி இருக்கும்ல. நம்ம அந்த இடத்துல நம்ம அப்பா இல்லை, அந்த இடத்துல கரெக்டாக எனக்கு தேவையான இடத்துல அவர் என்னை விட்டுட்டு அங்கே போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல அவர் என் கூட நின்று இருக்கணும், ஆனால் அவர் நிற்கலை. அந்த ஒரு வலி எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ தேவ கிருபையினால் என்னுடைய தாய் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் அவங்க அழுது அழுது ஜெபிக்கிறத. அவங்க கண்ணீருள்ள ஜெபம், கர்த்தருக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்னுடைய அப்பா கிட்ட நான் எதையெல்லாம் ஏங்கினனோ அதெல்லாம் டபுள் மடங்காக என்னை டேக் கேர் பண்ணுற மாதிரி ரெட்டிப்பா. அல்லேலூயா. என்னுடைய சின்ன அசைவுகளையும் புரிந்து கொண்டு எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், வேணாம் நான் வீட்டிலே இருக்கிறேன், வேணாம் நான் வீட்டிலே இருக்கிறேன், ஐ ஹவ் டோல்ட் திஸ். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் இல்லை, நீ எழுணும், நீ பேசணும், கர்த்தர் மேலே கிருபையை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்தாசையாக இருங்க. என்னுடைய சாட்சியிலேருந்து நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும், அவராலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு காலத்தில் நான் சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட ஃபோனில், நான் அந்த ஊருக்கே வரமாட்டேன், எனக்கு அவமானமாக இருக்குது, அந்த ஊருக்கே நான் வரமாட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படி நான் அம்மா கிட்ட சொன்ன நாட்கள் உண்டு. அப்படியே காலேஜ்லேயே இருப்பேன், அங்கே இருப்பேன், அங்கேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வருவேன், திருப்பி காலேஜுக்கு போயிடுவேன். என் சொந்த ஊருக்கே நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யார் எல்லாரும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளையோட மெசேஜை கேட்டோம், உங்கள் பிள்ளையோட பாட்டை பார்த்தோம், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஒரு அவமானமாய் எந்த இடத்துல நான் என்னை அவங்க என்ன அப்படி பார்த்தாங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவமானமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தலை குனிந்த இடத்திலேயே நம்ம தலையை நிமிர செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் ஆலயத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தரை விட்டுறாதீங்க, தேவனை தொழுது கொள்றதை விட்டுறாதீங்க. உங்கள் வீடுகளில் நேற்று சாயந்தரம் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ சூழலையும் பாட்டு சத்தம் கேட்கும். எங்கள் வீட்டில் எவ்வளோ போராட்டத்துலேயும் நைட் ப்ரேயர் எங்கள் அம்மா செய்வாங்க, எங்கள் அப்பா வரலன்னா கூட நாங்கள் 3 பேரும் உட்காந்து செய்வோம். அப்படி பிள்ளைகளை நல்ல வேல்யூஸோடு நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பங்களை தூக்கி நிறுத்துவார். இப்போ பார்வைக்கு அற்பமாக இருந்தாலும் காலம் வரும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார், இந்த குடும்பத்தை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைமுறையா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா பிரச்சனைகளை விட மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் சந்தித்ததை விட பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம்.
எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு விதமான பிரச்சனை இங்கே சந்தித்துக்கொண்டு, ஆனால் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே ஹெல்ப் யாருன்னா கர்த்தர் தான்.